வணக்கம். நாளை சாயந்தரம் 6 to 9 நம்மளோட ஜோஹோ மீட்டிங் இருக்கு. ஜோஹோ மீட்டிங் வாரம் நல்லா போயிட்டு இருக்கு. இந்த வாரம் நிறைய பேர் வந்து கேட்டுட்டு இருந்தாங்க, ஏன் நீங்க வந்து அந்த 37 ரூபா ஏத்தி இருக்கீங்கன்றது. 200 ரூபா 199 ரூபாய்க்கு பதில் 200 ரூபா நம்ம போட்டு ரவுண்டா இருக்கட்டுமே பிளஸ் ஜிஎஸ்டி போட்டுருவோம். அந்த ஜிஎஸ்டி எங்க கைவிட்டு நாங்கள் கட்டிடணும், இப்போ உங்கள்கிட்ட வந்து வாங்கி கட்டுறோம். இது ஏன் நீங்க இப்படி சம்பாதிக்கிறீங்க, நிறைய பேர் வந்து கேள்வி இருந்துச்சு. இது சம்பார்த்தனை கிடையாது. எதுவுமே நீங்க வந்து எங்கேயாச்சும் ஒரு இடத்துல கட்டி கத்துக்கிட்டனாதான் அதுக்கான இம்பார்ட்டன்ஸ் வந்து உங்களுக்கு புரியும். ஃப்ரீயா எதுவுமே வேணாம். அண்ட் 200 rupees இஸ் நாட் எ பிக் திங். ரியலா நாங்க வந்து நாலேஜ் ஷேர் பண்றோம், இன்ஃபர்மேஷன்ஸ் ஷேர் பண்றோம். நிறைய பேர் வந்து இதுவும் கேட்டுட்டு இருந்தாங்க, சார் ஏன் 3 மணி நேரம், ஏன் நீங்க வந்து 20 நிமிஷத்துல பண்ண மாட்டேங்கிறீங்க, டெல்லியில எப்படி பண்றாங்க, பாம்பேல எப்படி பண்றாங்க. நம்ம லாஸ்ட் 10 இயர்ஸாவே எந்த காலகட்டத்திலையும் நாங்க வந்து டிப்ஸ்ன்னு சொல்லி நாங்க யாருக்குமே கொடுத்தது கிடையாது. டிப்ஸ்னா இந்த ஸ்டாக் வாங்குங்க, இவ்வளவு தூரம் போகும், இது கேஷ் வாங்கி பண்ணதா சரித்திரமே கிடையாது. இன்னமலாவும் அது மாதிரி பண்ணணும்னு நாங்க விருப்பப்படல. நாலேஜ் ஷேர் பண்றோம். நீங்க வாங்கினாலும் ஏன் வாங்கினன்றது உங்களுக்கு தெரியணும். அப்பதான் நீங்க கான்ஃபிடென்ட்டா வந்து வாங்க முடியும். வாங்க, நாளைக்கு சனிக்கிழமை சாயந்தரம் 6 to 9 ஒரு டிஸ்கஷன் வச்சுக்கலாம். இம்பார்ட்டன்ட் டிஸ்கஷனா இருக்கும். ஏன்னு சொன்னால் மார்க்கெட் தார்மாரா ஏறிட்டு இருக்கு. எந்த ஸ்டாக்கை எங்க புக் பண்ணணும்னு தெரியாத உட்கார்ந்துட்டு இருக்காங்க. டிபிக்கல் டெக்னிக்கல் அனாலிஸ்ட் யாரா இருந்தாலும் மார்க்கெட் ஓவர் வெயிட், மார்க்கெட் பயங்கர ஓவர் பாட்டு, இது இங்க இருந்து கீழே வந்தே ஆகணும், வேல்யூவேஷன் ஜாஸ்தி இருக்கு, இந்த கதை ஓடவே ஓடாது. ஏன் ஓடாதுன்றதுக்கு நிறைய ரீசன்ஸ் உண்டு. இது வந்து ரெகுலர் டெக்னிக்கல் அனாலிசிஸ் கிடையாது. யாராச்சும் இன்டெப்த் ரிசர்ச் பண்ணவங்க மட்டும்தான் ஏன் மேல போகுதுன்றது சொல்ல முடியும். இல்லாட்டினால் ஆர்இசி ஆகட்டும், பிஎஃப்சி ஆகட்டும், நிறைய ஸ்டாக்ஸ் இது மாதிரி ஆல்மோஸ்ட் 300% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. எந்த ஸ்டாக் லாஸ்ட் 1 இயர்ல இது மாதிரி ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்குன்றது நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். வாங்க, நாளைக்கு ஈவினிங் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். பண்ண வேண்டியது ரொம்ப சிம்பிள். டிஸ்கிரிப்ஷன்ல ரேசர் பே லிங்க் இருக்கு, அதை கிளிக் பண்ணுங்க. நீங்க கிரெடிட் கார்டு மூலமா பண்ணலாம், டெபிட் கார்டு மூலமா பண்ணலாம், நெட் பேங்கிங் பண்ணலாம், கியூஆர் கோடு வச்சு பண்ணலாம், யூபிஐ பேமெண்ட்ஸ் பண்ணலாம். 236 ரூபா பே பண்ணிட்டு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து எங்களோட கால் சென்டர் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. 9444468888. சந்தேகம் இருந்தாலும் கால் பண்ணி எங்களோட கால் சென்டர் ஸ்டாஃப்ஸ்ட்டு நீங்க வந்து கேட்டுக்கலாம். வாங்க, நாளைக்கு சாயந்தரம் 6 மணிக்கு சந்திப்போம். சூப்பர் டூப்பர்ல. ஸோ மார்க்கெட் இப்படி தான் போகுன்றதை நம்ம ஓரளவுக்கு கெஸ் பண்ணிட்டு இருந்தோம். 21,500 டிசைசிவாக மேலே க்ளோஸ் ஆனால் ஃபர்தர் அப்சைடுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. தோ போன தேர்ஸ்டே நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா மார்க்கெட் வந்து டெக்னிக்கலாக அந்த லெவலுக்கு மேலே தான் போய் நிப்பாட்டிட்டு இருந்தாங்க. மேலே போகிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்கு, ஷார்ட் போகாதீங்கன்றது சொல்லிட்டு இருந்தாங்க. நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய பேர் வந்து மார்க்கெட் கிராஷ் ஆகும். இன்ஃபேக்ட் நானே வந்து சொல்லியிருந்தேன் மார்க்கெட் 19,885 வரைக்கும் போகும். பட் ப்ரொவைடட் 21,000 டிசைசிவாக க்ளோஸ் ஆகட்டும்ன்றது நம்ம சொல்லியிருந்தோம். ஒருத்தர கூடயும் 21,000 உடைக்கல. அண்ட் 21,500 லெவலில் நிறைய தர வந்து ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் எடுத்துச்சு. ரைட், சப்போர்ட் எடுத்து மறுபடியும் அப்சைட் போக ஆரம்பிச்சிச்சு. ஸோ அப்படி போகும்போதும் நான் வந்து டிசைசிவாக நான் சொன்னேன் உடைக்கட்டும், அதுக்கப்புறமா நம்ம பார்த்துக்கலான்றது. எல்லாருமே வந்து சொன்னாங்க பட்ஜெட் வரட்டும், 22,000 வராது, அங்கேருந்து கீழே விழும், நிறைய விஷயத்த பேசினாங்க. பட் நான் கான்ஃபிடென்ட்டாக இருந்தேன். சார்ட் பேட்டர்ன்ஸ்ன்றது ஒன்று, ரெண்டாவது வந்து டேட்டாஸ். இது ரெண்டும் போடும் போதும் உங்களோட அனாலிசிஸ் வந்து கரெக்டாக இருக்கும். எப்பயுமே வந்து ஒரு டாக்டர்கிட்ட நீங்கள் போறீங்கன்னு சொன்னால் ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன், உங்களோட உடம்பு பார்க்குறாங்க, உங்களை தொட்டு பார்க்குறாங்க, ஃபிசிக்கலாக பார்க்குறாங்க, சில கேள்விகள்லாம் கேட்குறாங்க. ப்ளஸ் லேப் ரிப்போர்ட், உங்களோட பிளட் டெஸ்ட்டு, யூரின் டெஸ்ட்டு, மோஷன் டெஸ்ட்டு, பிபி, இதெல்லாம் எடுத்துகிட்டு வரும்போதும் இது ரெண்டும் போட்டு பார்க்கும் போதும் அவங்களோட அனாலிசிஸ் ஆர் டயக்னோசிஸ் வந்து ஆல்மோஸ்ட் 70% வந்து கரெக்டாக இருக்கும். இதோட உங்களோட எக்ஸ்ரே, சிடி ஸ்கேன் அதெல்லாம் வரும்போதும் அவங்க வந்து ப்ரிசைஸாக சொல்லலாம், பா இதான்ப்பா உள்ள இருக்குன்றது அவங்களால டயக்னோஸ் பண்ண முடியுது. இதே தான் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிள். சார்ட் இருக்கு, சார்ட் பேட்டர்ன்ஸ் இருக்கு, அடுத்தது வந்து டேட்டாஸ் இருக்கு.
இது ரெண்டும் இல்லாத ஓவராலா வந்து எலியட்ஸ் வேவ் இருக்கு. எலியட்ஸ் வேவ்ன்றது ரோட் மேப்ன்றது வச்சுங்க. இது மூணும் இணைக்கும் போதும் ரைட் ரோட் மேப் இருக்கு அண்ட் ரோட் மேப்புக்கு மேல வந்து ரெகுலர் டெய்லி சார்ட் அனாலிசிஸ் இருக்கு, கேண்டில் ஸ்டிக் அனாலிசிஸ் இருக்கு. அதுக்கு மேல டேட்டா போடும் போதும் உங்களோட அனாலிசிஸோட ஆல்மோஸ்ட் நம்ம வந்து ப்ரிடிக்ட் பண்ண முடியும் ரைட். 80%, 75-80% வந்து உங்களோட டைரக்ஷன்ஸ் கரெக்டாக இருக்கும். இதோட நம்ம நேரம் நல்லா இருக்குன்னு சொன்னால் டைமும் நம்மளால ப்ரிடிக்ட் பண்ண முடியும். ஸோ டைம் ப்ரிடிக்ட் பண்ணும் போதும் டெஃபினட்டாக நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணுறீங்க, அது ஃபியூச்சர்ஸ் ஆகட்டும் இல்லை ஆப்ஷன்ஸ் ஆகட்டும், யூ வில் மேக் எ கில். ஒன்று. ரெண்டாவது, நீங்கள் அது பண்ணல கேஷ் மார்க்கெட்டில் நிறைய ஸ்டாக்ஸை வந்து நீங்கள் எடுத்து பண்ண முடியும். தொடர்ந்து பாருங்க, இதை பற்றி நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணலாம். அண்ட் டெஃபினட்டா நாளைக்கு ஜோஹோ மீட்டிங்ல இதை பற்றி நிறைய டிஸ்கஸ் பண்ணுவோம், நிறைய செக்டோரியல் அனாலிசிஸ் பண்ணுவோம், நிறைய ஸ்டாக்ஸ் பற்றி அனலைஸ் பண்ணுவோம். அண்ட் ஸ்பெசிஃபிக்காக எந்தெந்த ஸ்டாக் வந்து அடுத்த 2-3 மாதத்துக்கு எலெக்ஷனுக்கு முன்னாடி யார் யாரெல்லாம் தூக்குவாங்க அண்ட் எவ்வளோ தூரம் போகும், ஏன் அது போகுன்றது நிறைய விஷயத்த அங்கே டிஸ்கஸ் பண்ணுவோம். இது ஏன் யூடியூப்ல சொல்லாத அங்கே சொல்கிறேன்னு சொன்னால், யூடியூப்லன்றது பப்ளிக் டொமைன், நான் எல்லாத்தையும் பேச முடியாது. அது வந்து என் ப்ரைவேட் ரூம். ஜோஹோ மீட்டிங்கிறது என் ப்ரைவேட் ரூம். நீங்களும் நானும் மட்டும்தான் லாக்ல இருப்போம். நாங்கள் என்ன வேணாலும் பேசலாம், அதில் வந்து கேள்வி யாரும் கேட்க முடியாது. ஒன்று. ரெண்டாவது, அங்கே இந்த ப்ரைஸில் வாங்கி இந்த டார்கெட்ன்றது ஓப்பனாக பேசுறது கிடையாது. எது பேசினாலும் வி கிவ் ஏன் அது மேலே போகுது, வாட் இஸ் த ரீசன். அந்த ரீசனோட நமக்கு கொடுக்கும் போதும் உங்களுக்கு கன்விக்ஷன் ஜாஸ்தி இருக்கும். எப்பயுமே எப்போ ட்ரேட் எடுப்பீங்க, கன்விக்ஷன் ஜாஸ்தி இருக்கும்போது ட்ரேட் எடுப்போம். இந்த எக்ஸாம்பிள்ஸ் இன்னைக்கு நான் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து சார்ட் போட்டு காட்டல, பட் டெஃபினட்டா அதை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஏன் அந்த கன்விக்ஷன்ஸ் ஜாஸ்தி இருக்கணும்ன்றதுக்கு நான் சொல்றேன். பாருங்களேன், தொடர்ந்து பாருங்களேன். நம்ம வந்து ப்ரோக்ராம்ல லேட்டரா நம்ம அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். இன்னைக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு மார்க்கெட். ஆல்மோஸ்ட் ஒரு ஸ்டேஜ்ல வந்து 400 பாயிண்ட்ஸ் அப் இருந்துச்சு. இன்ஃபேக்ட் 400 பாயிண்ட்ஸ்க்கு மேல அப்பா இருந்துச்சு. நீங்கள் வந்து சென்செக்ஸில் எடுத்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 1300-1400 பாயிண்ட்ஸ் அப்பில் இருந்துச்சு. சூப்பர் டூப்பர் மார்க்கெட் அண்ட் பியூர் ஷார்ட் கவரிங். நீங்கள் நேற்று எடுத்திருந்தால் நான் வந்து சொல்லிட்டு இருந்தேன் 22,000ல வந்து மேக்ஸிமம் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. அந்த லெவலை கிராஸ் பண்ணி நின்றுச்சுன்னா தென் வி வில் டாக் அபவுட் 22,500. தோ ஃப்ரைடே இல்லை தேர்ஸ்டே அன்னைக்கு 22,500 லெவலில் இருந்துச்சு. அண்ட் லாஸ்ட் 2 டேஸ்க்கு முன்னாடி ஐ திங்க் டியூஸ்டேன்னு நினைக்கிறேன், டியூஸ்டே அன்னைக்கும் வந்து அந்த 22,500 இருந்துச்சு. பட் லாஸ்ட் 2 டேஸா வெனஸ்டே அண்ட் தேர்ஸ்டே நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த லெவல் 22,000ல தான் அரெஸ்ட் ஆச்சு. ஸோ இதுக்கு மேலே போகிறதுக்கான சான்சஸ் இல்லைன்ற சொல்லிட்டு இருந்தோம். இன்னைக்கு நீங்கள் வந்து கேட்கலாம் 22,126 போச்சு, அது என்ன போச்சுன்னு சொன்னால் ஒன்றும் இல்லை, ஆப்ஷன் செல் பண்ணுறாங்களே, செல் பண்ணும்போது நான் ப்ரீமியம் வாங்குறேன்ல, அந்த ப்ரீமியம் சம்வேர் அரௌண்ட் 130-140 ருபீஸ் இருந்துச்சு அபவுட் 3 days பேக். ப்ரீமியம் உங்கள் கையில் தானே இருக்கு. ஸோ உங்கள்கிட்ட வந்து நான் ப்ரீமியம் வாங்குறேன், நான் செல் பண்ணும்போது உங்கள்கிட்ட வந்து ப்ரீமியம் வாங்குறேன். அப்போ எனக்கு லாஸ் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும்? ரியல் லாஸ் 22,000 + 126னா அந்த அரௌண்ட் அந்த 150 ரேஞ்சுக்கு மேலே தான் வந்து எனக்கு ஆக்சுவல் லாஸ் ஆகும், ஏன் கை விட்டு காசு போகும். ஸோ இதுதான் வந்து அந்த லெவலில் வந்து ரெசிஸ்டன்ஸ் ஆகி ரிவர்ஸ் ஆச்சு. இன்னைக்கு சிங்கிள் ஹேண்டடா, இன்ஃபேக்ட் நிறைய தடவை வந்து சிங்கிள் ஹேண்டடா ரிலையன்ஸ் வந்து மார்க்கெட்டை தூக்கிட்டு போச்சு. இன்னைக்கும் ரிலையன்ஸ் தான் வந்து மேஜர் கான்ட்ரிபியூட்டர். இன்னைக்கு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா டாப் 6 ஸ்டாக்ஸ் ஆல்மோஸ்ட் 140 பாயிண்ட்ஸ் வந்து 120 பாயிண்ட்ஸ் கான்ட்ரிபியூட் பண்ணிருக்கு. ரிலையன்ஸ் மட்டுமே வந்து அரௌண்ட் 40 ருபீஸ் கான்ட்ரிபியூட் பண்ணிருக்கு, 40 பாயிண்ட்ஸ். இன்ஃபோசிஸ் வந்து another 22.5, டிசிஎஸ் வந்து another 21.5, அதானி போர்ட் வந்து 16.5, பஜாஜ் ஃபைனான்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் 11.5%. ஸோ இவங்க மட்டுமே டாப் 5 டாப் 6 நீங்கள் எடுத்துக்கிட்டாவே ஆல்மோஸ்ட் 120 பாயிண்ட்ஸ் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கிறாங்க. ப்ராக்டிக்கலாக சொல்ல போனால் இட் வாஸ் அ ரிலையன்ஸ் சிங்கிள் ஹேண்டட் ஹேண்ட்லிங். இன்னைக்கு ரிலையன்ஸ் எடுத்துக்கிட்டனால் ஆல்மோஸ்ட் 3,000 லெவலில் வந்து டச் ஆச்சு, 2,960 ரைட். நம்ம அந்த லெவலை வந்து எதிர்பார்த்த ஒரு லெவல். அந்த லெவலில் டச் ஆனோடனே ப்ராபப்ளி இதை வந்து வேவ் 3 முடிச்சு வேவ் 4க்கு வந்து கீழே வரலாம். வராங்களா இல்லை இதை ஃபர்தராக மேலே போகுதான்றது வெயிட் பண்ணி பார்க்கணும். டெக்னிக்கலாக இன்னைக்கு சார்ட் பேட்டர்னில் நிஃப்டியில் எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் ஒரு டாப்பிங் டெய்ல வந்து போட்டிருக்கு.
ஈவினிங் ஸ்டார்னுவாங்க, ஷூட்டிங் ஸ்டார்னுவாங்க, எது வேணா நீங்க சொல்லிங்க. பேசிக்கா நேத்தோட க்ளோசிங் இருக்குல்ல, நேத்தோட ஹை அந்த லெவல் ஜோன்ல வந்து நாளைக்கு அதாவது மண்டே அன்னைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆச்சுன்னு சொன்னால் பக்கா ரிவர்சல் பேட்டர்ன். இல்லை இன்னையோட லோ என்ன லெவல் இருந்துச்சோ அந்த லோ கீழே போனாலும் இட்ஸ் அ ரிவர்சல் பேட்டர்ன் கன்ஃபர்மேஷன் ஆகுது. இது ஆகுமா? ஆகிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்கு. பட் மார்க்கெட் இன்னமும் ஷார்ட் பண்ணுறதுக்கான தருணம் கிடையாது. ப்ராபப்ளி ப்ராஃபிட் புக்கிங்கான தருணம்னு எடுத்துக்கலாம். இன்னைக்கு நிறைய ஹெவி ப்ராஃபிட் புக்கிங் நடந்துச்சு, எஸ்பெஷலி 1:30 மணிக்கு மேலே. ரைட், எல்லாருமே வந்து எதிர்பார்த்தாங்க மார்க்கெட் வந்து இதுக்கப்புறமா கீழே உழுவும், அதுக்கப்புறமா உழுவுன்றது. பட் அது தொடர்ந்து மேலே போயிட்டு இருக்குது. பட் ஏதாச்சும் ஒரு ஸ்டேஜில் வந்து ப்ராஃபிட் புக்கிங்ன்றது அவசியம். ஸோ ப்ராஃபிட் புக்கிங் ஏன் அவசியம்னு சொன்னால், நான் வந்து ஆல்மோஸ்ட் 70-80% 100% ப்ராஃபிட்டில் இருக்கிறேன். எங்கேயாச்சும் வந்து நான் பணம் எடுக்கணும்னா என்ன பண்ணணும்? நான் விற்றாதான் பணம் எடுக்க முடியும். அதுதான் வந்து மார்க்கெட்டில் நடந்துகிட்டு இருந்துச்சு. ஷார்ட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. இன்றைக்கும் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நிஃப்டி 105 பாயிண்ட்ஸ் ப்ரீமியமில் இருக்குது அண்ட் பேங்க் நிஃப்டி 209 பாயிண்ட்ஸ் வந்து ப்ரீமியமில் இருக்குது. ஸோ ப்ரீமியமில் இருக்கிற எந்த ஸ்டாக்குமே ஆகட்டும் இல்லை இண்டஸ்ட்ரீஸ் ஆகட்டும் ஷார்ட் பண்ணுறதுக்கான தில்லு இருக்கக்கூடாது. திமிரு பிடிச்சி பண்ணால் ட்ராப் ஆகிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் உண்டு. எத்தனை பேர் எனக்கு தெரியும், நிறைய பேர் வந்து ஃபோன் பண்ணி பேசிகிட்டு இருந்தாங்க, இல்லை ஆன்லைனில் மெசேஜஸ்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த மெசேஜஸ்ல எல்லாமே நீங்கள் வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து புட்டு வாங்கிட்டு உட்காந்துருந்தாங்க, இல்லை நிஃப்டியை ஷார்ட் பண்ணிட்டு உட்காந்துருந்தாங்க எல்லாருமே. ரைட், நான் அடிக்கடி சொல்கிறேன், ஆப்ஷன் ட்ரேடிங் ஆகட்டும் இல்லை ஃபியூச்சர்ஸ் ட்ரேடிங் ஆகட்டும், கண்டென்ட் தெரியாத நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணுறது வந்து புத்திசாலித்தனம் கிடையாது. இன்ஃபேக்ட் நேற்று நான் ஒரு ட்ரேட் எடுத்தேன், MFSL. அதில் வந்து ஐ டிட் லூஸ். ரைட், அந்த லாஸ்ன்றது தெரிஞ்சு ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணுது. மறுபடியும் நான் சொல்கிறேன், தெரிஞ்சு ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணுறது. எப்பயுமே வந்து ஸ்டாப் லாஸை ஹிட் பண்ணி நஷ்டம் ஆகிறதுல வந்து எந்த விதமான தப்பும் கிடையாது. ஒரு காரு ஆக்சிடென்ட் ஆகி வண்டி நிற்கிறதுக்கும் நீங்களே பிரேக் அடித்து நிப்பாட்டுறதுக்கும் வித்தியாசம் உண்டு. நீங்களே பிரேக் அடித்து நிப்பாட்டும் போதும் சேதம் கம்மி. ரைட், ஆக்சிடென்ட் ஆகி நிற்கும் போதும் சேதம் ஜாஸ்தி. ஸோ உங்களுக்கு லாஸ் வருது, ஸ்டாப் லாஸ் வச்சு பண்ணும் போதும் நீங்கள் தெரிஞ்சு பிரேக் போடுறன்னு அர்த்தம். ஸோ இந்த விஷயத்த வந்து எப்பயுமே ஞாபகம் வச்சுங்க. ஏன் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சு, வெளியில் வந்தாச்சு. இன்னைக்கு நேற்று எந்த ப்ரைஸில் நான் வந்து ஷார்ட் பண்ணியிருந்தேனோ அந்த ப்ரைஸுக்கு கீழே வந்துச்சு. லேசாக வருத்தம் இருந்துச்சு, பட் நிச்சயமா வந்து அது வரும்ன்றது ஓரளவுக்கு நம்பிக்கை இருந்துச்சு. ஆனால் அது இம்மீடியட்டா வருமா இல்லை வேவ் 4க்கு மேலே போயிட்டு மறுபடியும் ஃபர்தர் டவுன் சைடான்றது ஒரு சின்ன சந்தேகம் இருந்துச்சு. ஏன் அந்த சந்தேகம்? சப்போஸ் அது மேலே போச்சு, ஒரு 2 வீக்ஸ் 3 வீக்ஸ் நீங்கள் போகுதுன்னு சொன்னால் கொஞ்சம் வலி இருக்க தானே செய்யும். ரைட், ஹெவி குவான்டிட்டி ஷார்ட்ல இருக்கும் போதும் எப்பயுமே வந்து ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணுறது பெட்டர். சரி, நம்ம வந்து இன்னைக்கு நிஃப்டி லெவல்ஸை நம்ம பார்த்தாச்சு. நிஃப்டி ஆப்ஷன் லெவல்ஸ் அதே 22,000ல தான் ஹையஸ்ட் கால் ரைட் ஆயிருக்கு. இன்ஃபேக்ட் அதோட ஜாஸ்தி 23,000ல எழுதி வச்சிருக்கிறாங்க. பயந்து போய் 1000 பாயிண்ட் தள்ளி எழுதியிருக்கிறாங்க. அவ்வளோ தூரம் போகிறதுக்கான இம்மீடியட் வாய்ப்புகள் கிடையாது. ப்ராபப்ளி 22,300-400 வரைக்கும் போகலாம். பட் 23,000க்கான இம்மீடியட் வாய்ப்புகள் கிடையாது. அந்த ஏரியாவில் ப்ரீமியம் சாப்பிட்றதுக்கோசரம் ரைட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ தட் இந்த 2 நாள் ப்ரீமியம் போட்டால் மண்டே அன்னைக்கு அவங்களுக்கு ப்ரீமியம் கிடைக்கும். 1000 பாயிண்ட் தள்ளி எழும் போதும் அவங்களுக்கு வந்து எந்த விதமான ரிஸ்க்கும் இருக்காது. மண்டே அன்னைக்கு 1000 பாயிண்ட் தள்ளி எல்லாம் ஓப்பன் ஆகாது. 500 பாயிண்ட்ஸ் தள்ளி ஓப்பன் பண்ணாலும் அதோட ப்ரீமியம் வந்து ஒன்றும் பெருசாக மாறாது, டெல்டா மாறாது, எஸ்பெஷலி அதுக்கான ஐவி மாறாது. இது ரெண்டும் மாறலன்னு சொன்னால் ஒன்றும் பெருசாக வந்து ஆப்ஷன் ப்ரைஸிங்கில் மூமெண்ட்ஸ் இருக்காது. ஒன்று. ரெண்டாவது, எப்படியா இருந்தாலும் டைம் டிகே இருக்குது. 2 நாள் டைம் டிகேனா மண்டே அன்னைக்கு ப்ரீமியம் எப்படி பார்த்தாலும் ஒரு 20% வந்து கம்மியாயிடும். ஸோ இன்னைக்கு நான் 100 ரூபான்னா மண்டே அன்னைக்கு இதே லெவலில் ஓப்பன் ஆச்சுன்னு சொன்னால் கம்ஃபர்டபிளி அதை வந்து 70 + 65 அந்த ஜோனில் தான் வந்து ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். ஸ்ட்ரெயிட்டாக 35% அவங்களுக்கு வந்து சம்பாதிக்க முடியும். ஸோ இந்த விஷயத்தினால நிறைய பேர் வந்து அந்த 23,000 லெவலில் வந்து எழுதியிருப்பாங்க. புட்டை பொறுத்த வரைக்கும் அந்த 21,000லேருந்து 21,600 லெவலில் போய் ரைட் ஆயிருக்கு. நேற்று 21,700ல இருந்துச்சு, கொஞ்சம் பயத்தில் 21,600க்கு வந்திருக்கிறாங்க.
நிறைய பேர் வந்து 21,700 கால்ஸை க்ளோஸ் பண்ணி கீழே வந்திருக்கிறாங்க. மார்க்கெட் ஆல்மோஸ்ட் 250 பாயிண்ட் வந்து 1:30 மணிக்கு மேலே க்ளோஸ் ஆன எதிர்வொலி தான். மறுபடியும் நான் சொல்றேன், மார்க்கெட் செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடையாது. இட் இஸ் மோர் ஆஃப் எ ப்ராஃபிட் டேக்கிங் ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஸோ நீங்க வந்து இன்னமும் புட் சைடில் ப்ரீமியம் ஏற மாட்டேங்குது, கால் சைடில் தான் ப்ரீமியம் ஹையா இருக்கு. அந்த ப்ரீமியமை சாப்பிட்றதுக்கு தான் இந்த ப்ரைஸ் குறைஞ்சி வந்திருக்கு. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் ரொம்ப நாள் கழிச்சு, ரைட், ரொம்ப நாள்னு வேணாம், நீங்க வந்து ஸ்விங் வந்து ஆல்மோஸ்ட் 1000 பாயிண்ட் 985 பாயிண்ட்ஸ் ஸ்விங் க்ளோஸ் ஆகும்போதும் -257 பாயிண்ட்ஸ் அண்ட் 46,000 கீழே வந்து ஸ்பாட் க்ளோஸ் ஆயிருக்கு. வேறஸ் ஃபியூச்சர்ஸ் வந்து 46,180 வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. இன்னமும் 209 பாயிண்ட்ஸ் ப்ரீமியம்ல இருக்கு. இன்னைக்கு ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்கா எதுவுமே டிஸ்கஸ் பண்றதுல அர்த்தம் கிடையாது. செக்டர் ஸ்பெசிஃபிக்கா நம்ம டிஸ்கஸ் பண்றது அர்த்தம் கிடையாது. நாளைக்கு நிச்சயமா வந்து ஒரு ஸ்பெஷல் ப்ரோக்ராம் நான் கொடுக்குறேன். ரொம்ப நாள் ஆச்சு யூடியூப்ல வந்து சார்ட்ஸை வச்சு செக்டரை வச்சு நம்ம அனலைஸ் பண்ணது. அண்ட் அட்லீஸ்ட் ஒரு 2-3 ஸ்டாக்ஸை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். லாஸ்ட் வந்து ஒரு 4-5 டேஸா வந்து அட்லீஸ்ட் 4-5 டேஸ் ஒரு 10 நாள்ல வந்து அட்லீஸ்ட் ஒரு 40-50 யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து இன்பர்சனை வந்து நான் மீட் பண்ணப்ப அவங்களோட சில கோரிக்கைலாம் வச்சிருந்தாங்க. அதாவது நான் பேசுற டெர்மினாலஜிஸ் நிறைய புரியல, ரிவர்சல்ன்றீங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் ரிவர்சல்னா கீழே வர்றது தான் ரிவர்சல். நீங்க வந்து கீழே வந்துட்டு இருக்கிறது மேலே போறத கூட ரிவர்சல்னு சொல்றீங்க. இது மாதிரி டெர்மினாலஜி எல்லாம் நீங்க பேசுறது வந்து புரியல, லேமேன் லாங்குவேஜ்ல நீங்க வந்து பேசுங்கன்ற மாதிரி கோரிக்கை வச்சிருந்தாங்க. டெஃபினட்டா எல்லாத்துக்கும் புரியுற டேர்ம்ஸ்ல வந்து நான் பேசுறதுக்கு முயற்சி பண்றேன். என்ன நேயர்களே, இன்னைக்கு ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா நிறைய பேர் என் டேட்டா பிரகாரம் எடுத்துக்கிட்டோம்னா ஆல்மோஸ்ட் 40% ஆஃப் த வியூவர்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணாத நீங்க வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க. சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணால் எனக்கு எந்த விதமான பெனிஃபிட் கிடையாது, பட் ஒரு சின்ன ஆசை, ரைட்? சப்ஸ்கிரைபர்ஸ் இவ்வளோ பேர் இருக்கிறாங்க, நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் நம்ம எஃபர்ட் போடலான்றது ஒன்று. அண்ட் டெஃபினட்டாக உங்களோட கமெண்ட்ஸ் கொடுங்க. கமெண்ட்ஸ் தவறு இருந்தாலும் கிரிட்டிசைஸ் பண்ணுறதுல எந்த விதமான தப்பும் கிடையாது, பட் கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம் கொடுங்க. ஸோ தட் இது வந்து உங்களுக்கான இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்கும். எங்கள்கிட்ட நிறைய இருக்கு டேட்டாஸ் ஷேர் பண்ணுறதுக்கு. டெஃபினட்டாக நான் வில்லிங் டு ஷேர். கமெண்ட்ஸ் வந்து நீங்கள் நல்லபடியாக கொடுங்க அண்ட் ரியல் கமெண்ட்ஸ் கொடுங்க. ஸோ தட் வில் பி ஏபிள் டு கிவ் மோர் பெட்டர் திங்ஸ். டெஃபினட்டாக நெக்ஸ்ட் வீக்ல இருந்து எங்கள் சைட்லேருந்து நிறைய எதிர்பார்க்கலாம் ஆஸ் எ யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ். அண்ட் எங்கள் சைடில் வந்து ஹெவி அனாலிசிஸ் உங்களுக்கு இருக்கும். நன்றி, வணக்கம்.